வீரம் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டால் எது வீரம் என்று அதை கேள்விக்கு உள்ளாக்குகின்ற பொழுது 4 பேரை அடித்து வீழ்த்தி இரத்தம் கண்டு அல்லது கொலை செய்து துன்புறுத்துகின்ற பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய தைரியம் உண்மையான வீரமா, அல்லது 4 பேரை நாக்கினால் வாயினால் கிழித்து தொங்க போட்டு அவர்களை காயப்படுத்துகின்ற தைரியம் பலம் உண்மையான வீரமா, அல்லது போனால் உண்மையை நீதியை நிலைநாட்டுவதற்கு உறுதி தளராமல் அமைதி வழியிலே நிலைத்து நின்று வாழ்வியல் நிலைப்பாடுகளை எடுத்து நகர்ந்து செல்லுவது, தைரியம் கொள்ளுவது உண்மையான வீரமா என்று கேட்கின்ற பொழுது 2வது வகைதான் உண்மையான வீரமாக கருதப்படுகின்றது. நீதியை உண்மையை நிலைநாட்ட, அன்பை நிலைநாட்ட உறுதி தளராமல் எந்த நிலையிலும் அமைதியான வழியிலே நிலைத்து நின்று பொறுமை காத்து நிதானித்து வாழுகின்ற மனிதர்கள்தான் உண்மையான வீரர்களாக கருதப்படுகின்றார்கள்.